ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் வந்து ஒரு சில சிச்சுவேஷன்னால என்னால் வீடியோ எடுக்க முடியல, போஸ்ட் பண்ண முடியல. வீக் 17ஓட ஜம்பிள் வர்ஸ்க்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணியிருந்தேன். சோனா சிஸ்டர், ஜீவிதா சிஸ்டர், ராதா சிஸ்டர், அதுக்கப்புறம் ஜான்சி சிஸ்டர், இவங்க 4 பேருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்த வசனம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீக் 17ஓட ஜம்பிள் வர்ஸ், அது எத்தனாவது அதிகாரம், என்ன வசனன்றதை பார்க்கலாம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இதுதான் அந்த வசனம். இந்த வசனத்தோட ஷார்ட் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கான வார்த்தை. எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர வழியாய் 40 வருஷம் வழி நடத்தினாரோ, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாரு, வனாந்திரத்தில் தண்ணீர் உண்டாக்கினாரு, குடிக்க தண்ணீர் கொடுத்தார், காடையை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். இதெல்லாம் வந்து தேவன் எப்படி அவங்கள 40 வருஷம் வழி நடத்தினாரோ, அது போல நம்ம வந்து எத்தனை வருஷம் இப்போ இந்த வருஷம் வரைக்கும் வந்து தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, நம்மளையும் வழி நடத்தியிருக்காரு. அவர் நம்ம கூட இருந்திருக்காரு. அவர் நம்ம கூட இருந்ததுனால தான் நம்மளுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஒருவேளை வந்து சோதனை மத்தியில், பிரச்சனை மத்தியில், நம்ம வியாதியின் மத்தியில் நம்ம கடந்து போகும்போதும் அவர் நம்ம கூட இருந்ததுனால தான் அதை நம்மளால் மேற்கொள்ள நமக்கு பலனை அவர் தந்திருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின தேவன் இனிமேலும் நம்மளையும் வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்காரு. ஒன்று தான் நம்ம பண்ணணும். அவருக்கு பிடித்ததான காரியத்தை செய்யணும். அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழணும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவரை விசுவாசித்து ஜீவிக்கும் போது நமக்கு வருகிறதான எல்லா போராட்டம், பிரச்சனைகள் எல்லா மத்தியிலிருந்தும் அவர் நம்மளை விடுவிக்கிற தேவனாக இருக்காரு. இந்த வீக்கோட ஜம்பிள் வர்ஸ் என்னன்றதா பார்க்கலாம். உனக்கு இந்நாளில் ஐஸ்வர்யத்தை உண்டாயிருக்கிறது போல கொடுக்கிறவர் சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு. உனக்கு இந்நாளில் ஐஸ்வர்யத்தை உண்டாயிருக்கிறது போல கொடுக்கிறவர் சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு. இந்த வசனம் எங்க இருக்குன்னா, உபாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரத்துக்குள்ள இருக்கு. இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் ஜம்பிள் வர்ஸ்ல பார்க்கலாம். பாய்.